Good morning friends. இன்னைக்கு நம்ம 6th standard science measurements unitஸோட book back questions பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அன்னைக்கு கிளாஸில் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு வந்துடலாம். நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, complete the following 7875 centimeter is equal to dash meter and dash centimeter கேட்டிருந்தாங்க. அதோட ஆன்சர் வந்து 78 மீட்டர் 75 சென்டிமீட்டர். அது எப்படி வந்துச்சு அப்படின்னா 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஓகே, ஸோ 7875 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு, அதை என்ன பண்ணணும்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 78.75ன்னு வரும். ஸோ ஆன்சர் இஸ் 78 மீட்டர் அண்ட் 75 சென்டிமீட்டர். செகண்ட் ஒன் இஸ் 1195 meter is equal to how many kilometer and how many meter அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ அதோட ஆன்சர் வந்துட்டு, ஸோ 1195 meter is equal to 1000 meter is equal to 1 kilometer இல்லையா? ஸோ 1195 நம்ம என்ன பண்ணணும், 1000ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 kilometer is 1 kilometer and 195 meter. Next question, 15 centimeter 10 millimeter is equal to how many millimeter? Okay, so இதோட ஆன்சர் வந்துட்டு, so 15 centimeter and 10 millimeter is equal to, so 10 millimeter is equal to 1 centimeter. So 15 into 10 is equal to 150 millimeter answer, plus 10 millimeter. So answer is 160 millimeter. Answer is 160 millimeter. Next one is 45 kilometer and 33 meter is equal to how many meter question. So answer பார்த்தீங்கன்னா 45 kilometer 1 kilometer is equal to 1000 meter இல்லையா? ஸோ into 1000 போட்டுட்டோம்னா ஆன்சர் வந்து 45,000 meter ப்ளஸ் ஒரு 33 meter. ஸோ ஆன்சர் இஸ் 45033 meter. ஓகே, நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதாக இருக்குது இதோட ஆன்சர்ஸ், இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின்ஸ் போகலாமா? புக் பேக் கொஷின். ஃபஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். த கிரித் ஆஃப் அ ட்ரீ கேன் பி மெஷர்ட் பை, த கிரித் ஆஃப் அ ட்ரீ கேன் பி மெஷர்ட் பை, த ஆன்சர் இஸ் மெஷரிங் டேப். மெஷரிங் டேப். நெக்ஸ்ட்டு, த கன்வர்ஷன் ஆஃப் 7 மீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர் கிவ்ஸ். 7 மீட்டரை நம்ம எப்படி சென்டிமீட்டராக மாற்றினா ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் இஸ் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் இல்லையா? ஸோ 7 மீட்டர் இன்ட்டு 100 700 சென்டிமீட்டர். ஆன்சர் இஸ் 700 சென்டிமீட்டர். குவான்டிட்டி தட் கேன் பி மெஷர்ட் இஸ் கால்டு, quantity that can be measured is called, answer is measurement. Answer is measurement. Fourth one, choose the correct one. அது வந்து இதோட கரெக்டான அசெண்டிங் ஆர்டர் எழுதணும். இல்லைன்னா அது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இதை வந்து கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், millimeter, that is the answer. While measuring length using a ruler, the position of your eye should be, while measuring length using a ruler, the position of your eye should be, answer is vertically above the point where the measure is to be taken. Next one is second Roman, true or false. Okay, 126 kg is the correct way of expressing mass. Answer is true. Next one, length. Second one, the length of one chest can be measured by using meter scale. Answer false. 10 millimeter makes 1 centimeter. Yes, is it correct? Answer true. A handspan is a reliable measure of length. Reliable measure of length? No, answer is false. The SI system of unit is accepted everywhere in the world. Yes, is it correct? So answer is true. Third one, fill in the blanks. SI unit of length is symbolically represented as meter. Answer meter. நான் மீட்டரை தான் ஷார்ட்டாக எம்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட், 500 gram is equal to how many kilogram? ஸோ அரை கிலோன்னு சொல்லுவோம் இல்லையா, ½ kg. அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலான்னா 0.5 kilogram.
The distance between Delhi and Chennai can be measured in டெல்லிக்கும் சென்னைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? in kilometer. Next, 1 kilometer is equal to how many centimeter? 100 centimeter. 5 kilometer is equal to how many meter? So 1 kilometer is equal to 1000 meter. அப்போ 5 kilometer na into 1000. So answer is 5000 meter. Next, analogy. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுகர் எப்படி மெஷர் பண்ணுவாங்க? பீம் பேலன்ஸ். நெக்ஸ்ட்டு லைம் ஜூஸ் எதில் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லைம் ஜூஸை எதில் மெஷர் பண்ணுவோம்? மெஷரிங் ஜார். நெக்ஸ்ட்டு ஹைட் ஆஃப் அ பர்சனை நம்ம சென்டிமீட்டரில் சொல்லுவோம். ஸோ லென்த் ஆஃப் யர் ஷார்ப்டு பென்சிலோட லெட்டு இருக்கு இல்லையா, ஷார்ப்பாக இருக்க பென்சிலோட லெட்டு எப்படி இருக்கும்? எதில் மெஷர் பண்ணணும்? இன் மில்லிமீட்டர். அதான் மில்லிமீட்டரில் தான் நான் எம்எம்னு கொடுத்துருக்கேன். அடுத்து மில்கை வந்து வால்யூமில் மெஷர் பண்ணுவோம். அப்போ வெஜிடபிள்ஸை இதில் மாஸ், அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம்? வெயிட் அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 5th ரோமன், மேட்ச் த ஃபாலோயிங். பாருங்கள், காலம் ஏ காலம் பியோட மேட்ச் பண்ணணும். ஸோ லென்த் ஆஃப் த 4 ஆம் எப்படி மெஷர் பண்ணுவோம்? கியூபிட். எஸ்ஐ யூனிட் ஆஃப் த லென்த் மீட்டர். நேனோ அப்படிங்கிறது 10 to the power -9. SI unit of time second. Kilo 10 power 3. 10 power 3 na evlo? 1000. Match it. Next, complete the given table complete பண்ணும். So volume எப்படி measure பண்ணுவோம்? in liter. Length of your little finger எப்படி measure பண்ணுவோம்? in centimeterல தான் இருக்கும். மீட்டர் சைஸாக இருக்க little finger இல்லை. அடுத்து கிலோகிராம் எதில் மெஷர் பண்ணுவோம்? மாஸ். கிலோமீட்டர் length. Next Roman, 7th Roman. Arrange in increasing order of unit. Increasing orderல போகணும், சின்னதுலேருந்து பெருசு போகணும். அப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன எழுதலாம்? மீட்டர் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் 1 மில்லிமீட்டர். அதுக்கு அடுத்தது சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு 1 மீட்டர். நெக்ஸ்ட்டு 1 கிலோமீட்டர். திஸ் இஸ் த இன்க்ரீசிங் ஆர்டர். நெக்ஸ்ட், ஃபைண்ட் த ஆன்சர் ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் வித்தின் த கிரிட். இப்போது இந்த கொஷின் வந்து ஒரு 10 கொஷின் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து என்னென்னா, அந்த கீழே இந்த பெரிய கிரிட் மாதிரி இருக்குது, இதுக்குள்ளே இருக்கும். நம்ம சர்க்கிள் பண்ணி ஆன்சர் எழுதணும். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். 10 power -3 இஸ் 1 மில்லிமீட்டர். இந்த மில்லிமீட்டர் ஆன்சர் இதில் இருக்கா? பார்க்கலாமா? எங்கே இருக்குது மில்லிமீட்டர்? எங்கே இருக்குது பார்க்கலாமா? இந்த இருக்குது பாருங்கள். this is a millimeter. நான் இந்த மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? this is a millimeter. ஸோ அதை எடுத்து இங்கே எழுதினேன், millimeter. நெக்ஸ்ட், SI unit of time second. SI unit of time second. அதை அவங்களே மார்க் பண்ணியிருக்காங்க, இந்த மார்க் பண்ணியிருக்காங்க செகண்ட் மார்க் பண்ணியிருக்காங்களா? அதை அங்கே எழுதணும், செகண்ட். நெக்ஸ்ட், cross view of reading for a measurement also leads to, cross view of readings for a measurement leads to எரர். நம்ம கிராஸாக பார்த்தா எப்படி இருக்கும்? ரீடிங்ஸ் எரராக இருக்கும். இந்த இருக்கா எரர். ரைட். நெக்ஸ்ட், டேஷ் இஸ் த ஒன் வாட் அ கிளாக் ரீட்ஸ். ஆன்சர் டைம். இங்கே இருக்குது டைம், இங்கே இருக்குது டைம். ஓகே, அதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட், டேஷ் இஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் அன் ஆப்ஜெக்ட். ஆன்சர் மாஸ். அது எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த இருக்க மாஸ். நெக்ஸ்ட் ஒன், dash can be taken to get the final readings of the recordings of different of students for a single measurement ன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆவரேஜ். ஆவரேஜ் எங்கே இருக்குது? இந்த இருக்கு ஆவரேஜ். அதான் எழுதிடும். 7th one, dash is the fundamental quantity. Answer length. Length is a fundamental quantity. So இங்கே இருக்க length, length is a fundamental quantity. Next, dash shows the distance covered by an automobile. Answer odometer. Answer odometer. அது எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? ஓடோமீட்டர். அதை மார்க் பண்ணிக்கோங்க, அதை எடுத்து எழுதிடுங்க.
Next, a tailor use dash to take measurements to stitch a cloth. டைலர் ஸ்டிச் பண்ணப்போ என்ன யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவார்? டேப். ரைட், அதை இது. நெக்ஸ்ட், லிக்விட்ஸ் ஆர் மெஷர்ட் வித்தின் திஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. லிக்விட்ஸ் எல்லாம் எதை மெஷர் பண்ணுவாங்க? எப்படி மெஷரில் சொல்லுவாங்க? லிட்டர், இன் லிட்டர். ஸோ திஸ் இங்கே இருக்க லிட்டர், அதை எழுதிக்கோங்க. ஸோ இது இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ரோமன், ஆன்சர் இன் அ வேர்ட் ஆர் டூ, ஒன் ஆர் டூ வேர்ட்ஸில் ஆன்சர் பண்ணும். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம்? எஸ்ஐ சிஸ்டத்தோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஆன்சர் இஸ் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். அடுத்த செகண்ட் ஒன், நேம் எனி ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் மெஷரிங் மாஸ். ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மெஷர் சொல்லலாம். ஸோ ஆன்சர் இஸ் பீம் பேலன்ஸ், எலக்ட்ரானிக் பேலன்ஸ். ரெண்டு ஆன்சரில் ஏதாவது ஒன்று எழுதினா போதும். பீம் பேலன்ஸ், எலக்ட்ரானிக் பேலன்ஸ். ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன் அவுட். கிலோகிராம், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நானோமீட்டர். நம்ம எல்லாத்துலேயும் மீட்டரில் இருக்குது, பட் ஒன்று மட்டும் எது இருக்குது? கிராமில் இருக்குது. ஸோ கிலோகிராம். அதான் ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட், வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ்? எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம். ஃபிஃப்த் ஒன், வாட் ஆர் த டூ பார்ட்ஸ் present in a measurements? என்ன டூ பார்ட்? ஒன் இஸ் நம்பர், another one is யூனிட். நம்பர், another one is யூனிட். நெக்ஸ்ட் ரோமன், 10th Roman, answer in a sentence or a two. ஒன் ஆர் சென்டென்ஸில் ஆன்சர் பண்ணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் அ மெஷர்மெண்ட். டிஃபைன் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ பேஜ் நம்பர் 12 இருக்கு, மார்க் பண்ணி தரேன். பேஜ் நம்பர் 12, டிஃபைன் மெஷர்மெண்ட். இங்கே இருக்கு பாருங்க. The answer, the comparison of an unknown quantity with some known quantity is known as measurement. The comparison of an unknown quantity with some known quantity is known as measurement. Okay, quick look la irukku. Next question, define mass. Mass oda definition page number 10 la irukku. மாஸ் அப்படிங்கிறது மாஸ் அண்ட் வெயிட்டில் ஃபஸ்ட் லைன், மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். ஓகே, இது வரைக்கும் எழுதுனா போதும். மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். தேர்ட் ஒன், தேர்ட் கொஷின். Third question on problem. The distance between two places is 43.65 km. Convert into meter and centimeter. So 43.65 km நம்ம மீட்டராகவும் சென்டிமீட்டராகவும் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அந்த ப்ராப்ளம் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ கன்வெர்ட் இன்ட்டு மீட்டர் ஃபஸ்ட்டு. ஸோ 1 kilometer is equal to 1000 meter. ஸோ 43.65 km is equal to, ஸோ நம்ம இன்ட்டு 1000 போடணும். ஸோ 43.65 இன்ட்டு 1000. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்? 4365 இன்ட்டு 1000னா 30 வரும். அப்புறம் டெசிமல் வச்சோன்னா, பாயிண்ட் வச்சோன்னா 2 0 போயிடும். ஸோ ஆன்சர் இஸ் 43.65 km இஸ் ஈக்குவல் டு 43,650 மீட்டர். அதில் எப்படி சொல்லியிருக்கோம்? மீட்டரில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கன்வெர்ட் கிலோமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர். கிலோமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும். ஸோ 1 kilometer இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அப்போது 1 kilometer is equal to 1000 into 100ல சென்டிமீட்டர் மாற்றணும். ஸோ சென்டிமீட்டரில் மாற்றணும். ஸோ 1 meter is equal to 100 centimeter. 1 kilometer is equal to 1000 meter into அந்த மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுறதுனால 100 centimeter. ஸோ இன்ட்டு 1 lakh போடணும். ஸோ 43.65 into 1 lakh போடணும். ஸோ 4365 இதில் டெசிமல்னால 2 0 போயிடுச்சு. ஸோ ஆன்சர் இஸ் 43,650,000 சென்டிமீட்டர் இஸ் த ஆன்சர். மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு next question, how will you measure the
வால்யூம் ஆஃப் த இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட். இர்ரெகுலர் ஆப்ஜெக்டில் வால்யூமை எப்படி மெஷர் பண்ணுவோம்? பேஜ் நம்பர் 13 ஆன்சர் இருக்குது. இன்னும் இருக்கு பாருங்க. வால்யூம் ஆஃப் irregular object can be measured by water displacement method. வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். இது ஃபுல்லாக ஒரு டீட்டெயில் கொஷின் இருக்குது. அந்த டீட்டெயிலில் ஃபுல்லாக எழுதலாம். ஸோ நம்ம ஷார்ட் ஆன்சர்னால வால்யூம் ஆஃப் த irregular object can be measured by water displacement method அது வரைக்கும் எழுதினா போதும். நெக்ஸ்ட் கொஷின். What are the rules to be followed to make the accurate measurement with the scale? ஸ்கேல் யூஸ் பண்ண அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஸ்கேலில் என்ன ஃபாலோ பண்ணணும் இந்த ரூல்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 5. பாருங்கள். to measure the length of a pin using a scale அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் பாருங்கள். the head of the pin count the number of the centimeter and from the count of the number of the final division the count of the division in millimeter அதில் மார்க் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பார்க்கலாம்? இந்த டேக் கேர் வித் த கரெக்ட் சப்மர்டிபிள்ஸ், the difference between the apparent position of an object viewed along the two different line sight. The answers. Next question. Next is solve the following. The distance between your school and your houses is 2250 meter. Express in distance in kilometer. கிலோமீட்டரில் சொல்லணும். ஸோ ஆன்சர் 2250 மீட்டர். அதை எப்படி கிலோமீட்டரில் சொல்லலாம்? 1000 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். அப்போ 2250 மீட்டரை வந்து நம்ம என்ன பண்ணணும்? 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னு ஆன்சர் இஸ் 2.25 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ். While measuring the length of the sharpened pencil, reading of the scale at one end is 2.0 அதாவது 2 cm and the other end is 12.1 cm. What is the length of the pencil? ஒரு எண்டு வந்து 2 சென்டிமீட்டரில் வச்சுருக்கோம், இன்னொரு எண்டு 12.1 cm. வாட் இஸ் த லென்த் ஆஃப் த பென்சில் அப்படின்னா 12.1லேருந்து 2வை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 12.1 minus 2 ஆன்சர் இஸ் 10.1 cm. இதுவே மில்லிமீட்டரில் சொன்னோன்னா 10 cm and 1 mm. This is the answer. ஓகேவா? நெக்ஸ்ட், write in detail question. Explain the two method those you can use to measure the length of a curved line. curved line ஓட டீட்டெயில் பேஜ் நம்பர் 7 and 8ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கர்வ்டு லைன் யூஸிங் ஸ்ட்ரிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, யூஸிங் ஸ்ட்ரிங் அப்படின்னு எழுதிட்டு இந்த மெத்தட் இதுலேருந்து இந்த 5 லைன் ஃபுல்லாக எழுதிடுங்க. இதுதான் மெத்தட் 1. அடுத்து மெத்தட் 2 பார்த்திங்க அப்படின்னா யூஸிங் அ டிவைடர் அப்படின்னு போட்டுட்டு இது ஃபுல்லாக. ஓகே, செகண்ட் மெத்தட். நெக்ஸ்ட் கொஷின். Next one. How will you measure the volume of the irregular object? Irregular object எப்படி measure பண்ணுவீங்க? That one answer is page number 9. இது இருக்கு இல்லையா, measuring the volume of an object with an irregular shapes. இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் எழுதும். தட் இஸ் த செகண்ட் டீட்டெயில் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன். ஃபில் அப் த ஃபாலோயிங் சார்ட். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராப்பர்ட்டி, டெஃபினிஷன், பேசிக் யூனிட்,
இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் மெஷரிங். ஸோ லென்த்தோட டெஃபினேஷன் அதில் எழுதுங்க. அடுத்து பேசிக் யூனிட் என்னது, மீட்டர். அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் என்னது, ஸ்கேல். அடுத்து மாஸோட டெஃபினேஷன். அடுத்து பேசிக் யூனிட் கிலோகிராம். இன்ஸ்ட்ருமெண்டல் வந்து பீம் பேலன்ஸ், எலக்ட்ரானிக் பேலன்ஸ். அடுத்து வால்யூமோட டெஃபினேஷன், அதனோட யூனிட். வால்யூமோட யூனிட் என்னது, லிட்டர்ஸில் எழுதலாம். நெக்ஸ்ட்டு அதனோட இன்ஸ்ட்ருமெண்ட் என்னது, வால்யூம் கண்டெய்னர்ஸ் எழுதலாம். பியூரெட், பெப்பெட் அதெல்லாம் எழுதலாம். நெக்ஸ்ட்டு டைமோட டெஃபினேஷன், பேசிக் யூனிட் செகண்ட், யூஸிங் கிளாக், ஸ்டாப் கிளாக் அதெல்லாம் எழுதலாம். ஓகே, ஸோ நம்ம புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம், எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.